மைக்ரோஃபோன் கூட ஆன் பண்ணிக்கிறேன். திரும்பி சொல்கிறேன். அதாவது ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் போய்க்கணும். ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு இந்த ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணணும். லெஃப்ட் கிளிக்கு கிளிக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே அக்கௌண்ட்டில் லிஸ்ட் ஆகுது. எந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம வந்து எடுக்கணும்னு சொல்லி லிஸ்ட் ஆகுது. சரி, அது என்னன்னு பாரு. நான் பாஸ் இப்போ திருப்பி ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த அக்கௌண்ட்டு தான் ஃப்ரம் அக்கௌண்ட் செலக்ட் ஃப்ரம் அக்கௌண்ட்டு கேட்டான் இல்லையா? இந்த செலக்ட் ஃப்ரம் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். பென்ஷன் அக்கௌண்ட். ஆமாம், இதை சூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் அடுத்தது வந்து என்னன்னா இது செலக்ட் ஆயிடுச்சு. ஃப்ரம் அக்கௌண்ட் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் டைப் ஓன் அக்கௌண்ட் அப்படின்னா டூ அக்கௌண்ட். ஓன் அக்கௌண்ட்ல வந்து டூ அக்கௌண்ட். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல ஓன் அக்கௌண்ட் அது கீழே அடுத்த ஸ்டேஜை காட்டுது. அப்படியே அடுத்த ஸ்டேஜ்ல காட்டுது. அதுல அடுத்த ஸ்டேஜ்ல இப்படி காட்டும். ஓன் அக்கௌண்ட் தான் இங்க இருக்கு. ஓன் அக்கௌண்ட் அதாவது ஃப்ரம் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடுவோம். அடுத்த ஸ்டேஜ்ல வந்து ஓன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டைப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுல ஓன் அக்கௌண்டா இதுல தான் தெரியும். இது வந்து உனக்கு என்இஎஃப்டி பண்ணுமா, அதாவது அதர் பேங்க் என்இஎஃப்டி பண்ணுமா, இல்ல வேற யாருக்காவது வேற நம்ம சொந்த அக்கௌண்ட் உள்ளுக்குள்ளே மாத்திக்கணுமா அப்படிங்கிறது தான் இங்க ஓன் அக்கௌண்ட். இதே என்எஃப்டி பண்ணோம் அப்படின்னா அதர் பேங்க்ஸ் போயிடணும். அதர் பேங்க்ஸ் போனாதான் அந்த சிட்டி யூனியன் பேங்க், HDFC எனக்கு, ஆக்சிஸ் எனக்கு, ஆடிட்டரு, யூனியன் பேங்க் ஏதோ இருக்குது. அப்புறம் திருவள்ளூர் IDFCயா அவெல்லாம் இங்க இருக்குது. அதர் பேங்க் இதெல்லாம் என்இஎஃப்டி பண்றது. நமக்கு வந்து அப்புறம் வித்தின் பேங்க்னா வேற யாருக்காவது பண்ணணும். கிரெடிட் கார்டு வீராசாமி இருக்காரு, வீராசாமி. அப்புறம் கிரெடிட் கார்டு இதெல்லாம் இங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். வித்தின் பேங்க் எது கரெக்ட்? ஆமா, கிரெடிட் கார்டுன்னு போட்டுருக்கு. எது ஆக்டிவோ ஒன்னு பழசு ஒன்னு பாஸ் தான், புதுசு இதாக தான் இருக்கும். இதுதான் ஆக்டிவ். இது கிரெடிட் கார்ட்ஸ்க்கு இருக்கு. இப்போ ஓன் அக்கௌண்ட்டுக்கு போறோம். ஓன் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இப்போ ஃப்ரம் வந்து இப்போ 4443 போட்டாச்சு. 2 வந்து அதே 799 போறோம். இதுக்கு போய் இதை 2 செலக்ட் பண்ணி கிளிக் தான், லெஃப்ட் கிளிக் தான், அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்கிரீன் அடுத்த ஸ்கிரீன் வந்துடும். அது மேலே கிளிக் பண்ண வேண்டியதான். மேலே கிளிக் பண்ண பேர் மேல, அதுக்கு மேல பேர் இருக்கு. அந்த பேர் மேல கிளிக் பண்ண வேண்டியதான். அது வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதனால தெரியும். நான் சொல்லிட்டு தான் பண்றதுனால அதை கிளிக் ஆயிரும். இப்போ அமௌண்ட் வந்து சும்மா ஒரு 5000 போட்டு விடுறேன் நான். பர்பஸ் வந்து ஏதாவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தால் போதும், வேற ஏதாவது செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. சேஃபாக ஃபியூச்சர் இருந்தால் வெறும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டாவே போதும். முடிச்சுட்டு அப்படியே கண்ணி கொடுத்துட வேண்டியதான். இது சும்மா கன்ஃபர்மேஷன் கேட்கும், ரிவ்யூ பண்றதுக்கு கேட்கும். யாருக்கு என்னென்ன அப்படிங்கிறது. ஃப்ரம் அக்கௌண்ட் உங்களுக்கு, டூ அக்கௌண்ட் உங்களுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் டைப்பு இது. அப்புறம் இதை கன்ஃபார்ம் கொடுத்துட வேண்டியதான். கொடுத்தோம்னா இது என்னன்னா 6 டிஜிட் பின்னு வந்து ஆட்டோ என்ட்ரு ஆகுது. அதனால வந்து அதை ஓகே கொடுத்துடலாம். அது ஆட்டோ என்ட்ரு ஏன் ஆகுதுன்னு தெரியல, அது இதனால இருக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த நம்ம இந்த இடத்துல அந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அடிக்கணும். 94 006 இங்கே அடிச்சு விட்டுருந்தோம். ஆட்டோமேட்டிக்காக வந்த பிறகு அடுத்து வந்து OTP வர ஆரம்பிச்சிடும் மொபைலில். அவ்வளோதான். இதை அப்படியே கண்ணி கொடுத்துட வேண்டியதான். போட்டு கண்ணி, அவ்வளோதான். அப்புறம் எப்பவும் போல ஆன்சர் கேட்குது. நம்ம போட்ட 3 ஆன்சர் 3 கொஸ்டின்ஸ்ல இப்போ 2 வேற ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம விச் சிட்டி போனேன் அப்படி சொல்லி பழனி போட்டது. விச் சிட்டி வாஸ் யுவர் ஹை ஸ்கூல்னு போட்டது. அதுக்கு என்ன ஆன்சர்? பழனி தானே வச்சிருந்தோம். அப்படி வச்சிருந்தோமா? ஹை ஸ்கூல் அப்படி எழுதிட்டோமா? சரி, அது என் கேப்ஸ் அதனால இன்வாலிட் ஆன்சர். அதான் எனக்கு தெரிஞ்சு சும்மா சிம்பிளிசிட்டிக்காக அதையும் பழனியா போட்டது எனக்கு ஆக்சுவலா. சரி, கரெக்ட் ஆயிடுச்சு. அதுவும் பழனியா தான் போட்டிருக்கு, சும்மா சிம்பிளிசிட்டிக்காக.
ஆ ஆமாம் ஆமாம் அதுவும் பண்ணுங்க சிம்பிளிசிட்டிக்கு அதை அடிச்சு எழுதிக்கலாம் அவ்வளோதான். அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு. இவ்வளோதான் ப்ராசஸ். ஆமாம் ஆமாம் இது முடிஞ்ச பிறகு இது திருப்பி பார்த்துக்க வேண்டியதான். ஃபைனலாக பார்த்துட்டு திருப்பி மெயின்கே போகிறதுக்கு இதை கிளிக் பண்ணணும். டேஷ்போர்டு அதை கிளிக் பண்ணால் பார்த்துக்கணும். போயிட்டு பேலன்ஸுகளை பார்க்கறதுக்கு என்னன்னா இங்கே கீழே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அக்கௌண்ட் சம்மரி இருக்குது, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுக்கு போனாவே எனக்கு தெரிஞ்ச எல்லாம் வரும். எல்லாரும் மொத்தம் லிஸ்ட் இருக்குது. சேவிங்ஸு இங்கேயும் கரண்ட் இதாக இருக்கா, டெபாசிட் என்ன இருக்கு, டெபாசிட் போகணும். டெபாசிட் ஸ்டேட்டஸுக்கு. அப்புறம் லோன்ஸு ஓடினா இது இதா ஓவர் டிராஃப்டா அது அதான் சரி. இப்போதைக்கு சேவிங்ஸ் பார்த்துக்கணும். சேவிங்ஸை பார்த்து நம்ம அக்கௌண்ட் ஸ்டேட்டஸை செக் பண்ண வேண்டியது. இந்த இடத்துல ஷோ பேலன்ஸ் சேவிங்ஸ் பார்த்தா இப்போ எதுவும் காட்டாது செக்யூரிட்டிக்காக. இந்த இடத்துல ஷோ பேலன்ஸ்னு ஆப்ஷன் கிளிக் இருக்கு சரி. இதை கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ண தான் பேலன்ஸ் காட்டும். இப்போ இது வந்து இவ்வளோ 25 இருக்குது இப்போ இதில். ஆமாம் வேற எதுக்கு மாற்றணும், இதுக்கு மாற்றணும். இதில் வந்து 55 இருக்குது. அவ்வளோ சரி. ஆமா அது வந்து பார்க்கணும். இது அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ டேஷ்போர்ட் பார்க்கலாம். குவிக் லிங்க்ஸ் இருக்கீங்க. குவிக் லிங்க்ஸ்லாம் இது இல்லை. ரீசன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் காட்டல. அதோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர் இது என்னது? அது ஐஎம்பிஎஸ். ஆக்சுவலா இதுக்கு கமிஷன் சில சமயம் வரும். ஓ சரி சரி அது வேண்டாம். ஐஎம்பிஎஸ் ஆமாம் அது கமிஷன் வரும். ஏன்னா இன்ஸ்டன்டா டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எல்லாத்துக்கும். இது ஃபோன் பே மாதிரி இப்போ பண்ற மாதிரி இது. என்இஎஃப்டி ஃபாஸ்ட் அக்கௌண்ட் கமிஷன் இருக்கும் அதில். அவ்வளோதான். சரி இப்போ நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் போதும்னு நினைக்கிறேன். குவிக் டிரான்சாக்ஷன் வியூ எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இதுல போய் ஆல் அக்கௌண்ட்ஸ் போனோம்னா ஸ்டேட்மெண்ட்ல பார்த்துக்கலாம். குவிக் டிரான்சாக்ஷன் வியூ இல்லை. இந்த இடத்துல அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு கிளிக் இருக்கு, கிளிக் பண்ணல. ஓகே அது கூட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் குவிக் டிரான்சாக்ஷன் வியூ இந்த இடத்துல காணும். அதை பார்க்கலாம். அது இருந்து அதை பார்த்தா தெரிஞ்சா அப்புறம் என்னங்க அது பார்ப்போம். சரி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இந்த இடத்துல இப்படி லாக் பண்ணி வேண்டியதான். ஹாப்பி டு சர்வீசஸ் மேபி லேட்டர் கொடுத்துருவோம். இதெல்லாம் மேபி லேட்டர் கொடுத்துட வேண்டியதான். கொடுத்தா சரியா சரி முடிஞ்சு. நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். சரி சரி. அதான் வரும்